Hello guys, welcome to our channel. Previous video la pathina nama PowerPoint la view menu oda paadi videos வந்து upload பண்ணிருந்தோம். இப்போ வந்து balance பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதல பாருங்க color ன ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கான மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம ஸ்லைட் பாருங்க கலர்ல தான் இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் ஆப்ஷன் வந்து நமக்கு டிக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இல்ல நமக்கு கலர் வேண்டாங்கும்போது டிசைன்ல வந்து இதுல பாருங்க எதுவுமே கலர்ஸ் இல்லாத ஒரு எம்டி பாக்ஸ் வந்து நான் கொடுத்திருக்கேன். இப்பவும் கலர் ஆன்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நாம அதுக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்க ஸ்டார்டிங்ல கலர் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கலர் தான் வந்து கிளிக்ல இருக்கு. சரிங்களா? இப்ப நான் டிசைன் வந்து வேற ஒரு டிசைனை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் தீம் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப நான் வியூ கிளிக் பண்ணிட்டு கிரே ஸ்கேல் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்க எல்லாமே கிரே கலர்ல வந்துருச்சு இல்லைங்களா? கிரே ஸ்கேல் அப்படின்னா என்னன்னா கிரே கலர்ல வந்து நமக்கு அந்த கலரை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அதோட பேக்ரவுண்ட்ல நம்ம கொடுத்துருக்கிற ஒரிஜினல் கலர் வந்து இந்த மாதிரி பார்டரா மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இதுல பேக் டு கலர் வியூ கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கலர் வந்துடும். இது வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டு கலருக்கு சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மெனுவா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் ஸ்கேல் கொடுக்கும் போது கலர் ஸ்கேலுக்குன்னு தனியா ஒரு மெனு வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கும். இதுல பாருங்க இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் எதுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற கிளிக் டு ஆட் சப்டைட்டில் பாக்ஸ் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே பாருங்க இதெல்லாமே வியூ ஆகும். இதுல கிரே ஸ்கேல் வேணும்னா அது லைட்டா வேணுமா டார்க்கா வேணுமா அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு பேக்ரவுண்டும் கிரேவா இருக்கங்காட்டி நமக்கு தெரியல. ஓகேங்களா? இப்ப நான் இதை கிளிக் பண்றேன். இப்ப இதுல பாருங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஜஸ்ட் நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒயிட் கலர்ல வந்துடும். பிளாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு பிளாக் கலர்ல வரும். ஐ மீன் இது வந்து பேக்ரவுண்ட்ல வந்துட்டு. இப்ப செக் பண்ணுங்க. அது ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னும் இந்த டெக்ஸ்ட் ஐ மீன் என்னோட ஷேப்க்கு நான் கலரே பண்ணல. ஓகேங்களா? என்னோட ஷேப்க்கு நான் கலர் பண்ணிருந்தேன் அப்படின்னா தான் அதோட கலர்ல வந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப பாருங்க இங்க வந்து ஒரு ஷேப் வந்து நானே டிரா பண்ணிட்டேன். சோ நான் என்ன பண்ண போறேன்னா ஹோம் வந்து ஒரு ஷேப்பை வந்து நான் எடுத்துட்டு இந்த இடத்துல டிரா பண்றேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது என்ன கலர்ல வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அது வந்து கிரே ஸ்கேல் கலர்ல தான் வந்திருக்கு. இங்க நான் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கேன். இப்போ டு நாட் ஷோ கொடுத்தேன்னா அந்த கலர் ஹைட் ஆயிடும். ஒயிட் கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஒயிட் வரும். இப்ப பாருங்க ஒயிட் கொடுக்குற ஒயிட் பிளாக் வித் ஒயிட் ரைட். இதே மாதிரி கிரே ஸ்கேல யூஸ் பண்ணி நீங்க இந்த பாக்ஸ்க்குள்ள கிரே கலர் வேணுமா வேண்டாமான்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா பேக் டு கலர் வியூ கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு கலர் வியூக்கு வந்துடும். பாருங்க நான் ஒரிஜினலா இதுக்கு எல்லோ கலர் தான் கொடுத்துருக்கேன். ஆனா கிரே ஸ்கேல் நம்ம போகும்போது வந்து அதோட கலர் கிரே கலர்ல வரும். ஓகேங்களா? பியூர் பிளாக் அண்ட் ஒயிட். இதை நீங்க கிளிக் பண்ணும்போது ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு நமக்கு இருக்கும். இப்ப பாருங்க அந்த ஷேப்ல சேம் நம்ம இப்ப கிரே ஸ்கேலுக்கு பார்த்ததே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? பேக் டு கலர் வியூ கொடுத்துட்டீங்கன்னா நார்மல் வியூக்கு வந்து நமக்கு வந்துடும். தென் நியூ விண்டோனா என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி போர்ட் பார்க்கும் போதே பார்த்திருக்கோம். இதே மாதிரி இன்னொரு விண்டோ நமக்கு வந்து கிரியேட் ஆகும். பாருங்க இந்த பிரசன்டேஷனோட நேம் பார்த்துக்கோங்க. பிரசன்டேஷன் 1ன்னு இருக்கு. இங்கேயே நமக்கு தெரியுது. இப்ப நான் நியூ விண்டோ கொடுத்தோன்னே பாருங்க பிரசன்டேஷன் 1.2 அதாவது 2 பிரசன்டேஷன் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. 1:1 1:2. அதே அப்படி இருக்குன்னா 1:1 காப்பி தான் இது. இந்த ரெண்டுலயுமே சேம் தான் நமக்கு இருக்கும். என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் இந்த எல்லோ கலரை வந்து கலர் சேஞ்ச் பண்றேன். பிளாக் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா? நான் சேஞ்ச் பண்ணது எதுலன்னு பாருங்க பிரசன்டேஷன் 1.2ல தான் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா 1.1ல நீங்க வந்து பார்த்தாலும் அது சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க எவ்வளவு நியூ விண்டோஸ் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு விண்டோல நீங்க சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது எல்லா விண்டோஸ்லயுமே சேஞ்ச் ஆகும். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நியூ விண்டோ. அரேஞ்ச் ஆல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளவு பிரசன்டேஷன் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே நமக்கு ஒரே ஸ்கிரீன்ல காமிக்கும். இந்த மாதிரி எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் கேஸ்கேட் நீங்க கிளிக் பண்ணும்போது ரெண்டு விண்டோவும் இந்த மாதிரி காமிக்கும். பாருங்க இது பிரசன்டேஷன் 1:1 இது வந்து 1:2. ரெண்டையுமே ஒரே டைம்ல உங்களால இந்த மாதிரி பாத்துக்க முடியும். எது வேணுமோ அதை மட்டும் நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். மூவ் டு ஸ்ப்ளிட் நீங்க கொடுக்கும்போது நமக்கு ஸ்ப்ளிட்கான ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். பாருங்க மூவ் ஸ்ப்ளிட் நான் கிளிக் பண்ணிருக்கேன். நீங்க கர்சரை கொண்டு போய் பிளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மூவ் ஐகான் எங்கெல்லாம் காமிக்கிறோ அது எல்லாத்தையுமே நீங்க மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்க வெளியெல்லாம் கொண்டு வரும்போது எனக்கு காமிக்கவே இல்லை.
எங்க நமக்கு காமிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரூலர் லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் காமிக்குது, தென் ஷேப்க்கு காமிக்குது. இதுதான் வந்து மோஸ்ட் லைட். ஓகேங்களா, பாருங்க இந்த மாதிரி நோட்ஸ் கொண்டு போகும்போதும் நமக்கு காமிக்குது. சரிங்களா, தென் ஸ்விட்ச் விண்டோஸ்னா என்னன்னா நம்ம இங்க செலக்ட் பண்றோம் இல்லைங்களா. இப்ப நம்ம எதுல இருக்கோம், பிரசன்டேஷன் 1:1ல இருக்கும். சோ இங்க பாருங்க பிரசன்டேஷன் 1:1 வந்து டிக் ஆயிருக்கு. இதுவே நான் வந்து பிரசன்டேஷன் 1:2ல இருந்தேன் அப்படின்னா எது டிக் ஆயிருக்கும் பாருங்க, 1:2 வந்து டிக் ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எந்த விண்டோஸ்க்கு போகணும் அப்படிங்கறத இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் மேக்ரோஸ். மேக்ரோஸ் மீன்ஸ் நம்ம ஸ்கிரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ற ஒர்க்கை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அது எப்ப வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம போர்ட்ல பாத்திருக்கோம், எக்ஸல்ல பாத்திருக்கோம், சேம் அதே தான் வந்து நமக்கு இங்கேயும் இருக்கும். இப்போ இந்த ஸ்லைட் பாருங்க, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மேக்ரோவை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு நேம் கொடுத்து நம்ம ஆன் பண்ணணும். சோ நான் சிசிங்கிற நேம் கொடுத்துட்டு கிரியேட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க இது நமக்கு கோடிங் மாதிரி ஓபன் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்ரோஸ்ல ரன் பண்ணும்போது வேர்ட் அப்படின்னா நம்ம நார்மலா பண்ணிக்க முடியும், எக்ஸல் அப்படின்னாலும் நார்மலா பண்ணிக்க முடியும். பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பிரசன்ட் பண்ண வேண்டிய ஒண்ணு இல்லைங்களா. சோ இது வந்து நமக்கு கோடிங் மாதிரி ஓபன் ஆகும். இது எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா விஷுவல் பேசிக்ஸ் பிரசன்டேஷன்ல இருக்கு. நம்ம இன்னும் விஷுவல் பேசிக்ஸ் வந்து பார்க்கல, அதுவும் ஈஸியா தான் இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். வெப்சைட்னு சொல்றதை விட ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும் இல்லைங்களா, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த மாதிரி ஃபார்மை நம்ம கிரியேட் பண்றதுக்காக தான் விஷுவல் பேசிக்ஸ் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இத பத்தி ஒரு கிளியரான வீடியோவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்றேன். சோ இப்போதைக்கு நான் மேக்ரோஸ் வந்து யூஸ் பண்ணல. சோ நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சரி இந்த வீடியோல நம்ம வியூ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆக்சஸ் இல்லைன்னா விஷுவல் பேசிக்ஸ் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம ப்ரோசி அகாடமி மூலியமா இப்ப ஆன்லைன் கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. வித் ISO சர்டிபிகேட் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுக்கான வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த வீடியோல வர கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுல இருக்கிற நம்பர் வந்து ஒன்லி வாட்ஸ்அப் யூஸ் தான். நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பரை நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மலான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஃபீஸே தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. இப்ப போயிட்டு இருக்கிற ஆஃபர் ஃபீஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 or 2 மந்த்க்கு அப்புறமா ஃபீஸ் மேபி இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.